அடுத்தடுத்த நிலச்சரிவுகளால் சிதைந்த கேரள கிராமங்கள், பேரழிவு தொடர்பான அதிர்ச்சி காட்சி. வயநாடு நிலச்சரிவு விவகாரத்தை தயவு செய்து அரசியல் ஆக்காதீர்கள். மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் வேண்டுகோள். ஒட்டுமொத்த இந்தியாவும் வயநாடு மக்களுடன் இருக்கிறது. மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. KRS அணையில் 1 லட்சம் கன அடி நீர் திறக்க வாய்ப்பு. காவிரியில் 2 லட்சம் கன அடி வரை நீர் திறக்க வாய்ப்பு. கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ள நிலை சம்பவம் வேதனை அளிக்கிறது. நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் மீட்பு பணிகள் வெற்றியடையவும் வேண்டுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் பலர் உயிரிழந்ததை அறிந்து வேதனை அடைந்தேன். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி அன்புக்குரியவர்களை இழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆய்வு. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அலுவலகத்தில் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கேரளாவில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். நெருக்கடியான நேரத்தில் கேரளாவுக்கு உதவ தமிழ்நாடு தயாராக இருப்பதாக உறுதி. கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். திருச்சூர், வயநாடு மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ഇവിടെ 2018 നടന്ന പുത്തുമല ദുരന്തത്തിനേക്കാളും വളരെ ഭീകരത പൊട്ടിക്കുന്നത് അവസ്ഥ ഇതാണിതാ. கேரளாவில் நிலச்சரிவில் பலியானோரின் எண்ணிக்கை 50ஐ தாண்டியது. நிலச்சரிவால் உருக்குலைந்து காணப்படும் வயநாட்டின் ட்ரோன் காட்சி. கேரள மாநிலம் மூணார் செல்லும் அனைத்து சாலைகளும் மூடல். மூணார் செல்லும் பல்வேறு வழித்தடங்களில் நிலச்சரிவு. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் திருச்சி முக்கொம்பு மேலணையை வந்தடைந்தது. விவசாயிகள் மகிழ்ச்சி. வயநாடு நிலச்சரிவு சம்பவத்திற்கு உடனடியாக நிவாரணத் தொகை விடுவிக்கப்பட வேண்டும். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தேவையான மீட்புப் பணிகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 100வது கூட்டம் தலைவர் வினித் குப்தா தலைமையில் தொடங்கியது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட். 20 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளம். வெள்ளத்தால் ரயில் சேவை பாதிப்பு. KRS அணையில் 1 லட்சம் கன அடி நீர் திறக்க வாய்ப்பு. காவிரியில் 2 லட்சம் கன அடி வரை நீர் திறக்க வாய்ப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தஞ்சை கல்லணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறப்பு. மேட்டூர் அணையில் இன்று திறக்கப்பட்ட நீர் இன்றிரவு கல்லணை வந்தடையும் என எதிர்பார்ப்பு.
வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57ஆக அதிகரிப்பு. தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்கிறது தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம்.